ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மாங்காய் தொக்கு எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் தொக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாங்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கி ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காயை நல்லா தண்ணியில் கழுவிட்டு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஈரம் இருக்கக்கூடாது. அப்படி ஈரம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக தொக்கு கெட்டு போயிடும். ஸோ ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் துருவி எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இப்போ துருவின மாங்காய் கூட 2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். அது கூடயே 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். துருவின மாங்காய் கூட உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துனதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுலாம். ஊறுகாய் தொக்கு இது ரெண்டுமே ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு வீடியோ நீங்களே சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வெந்தயம் கடுகு இருக்குல்லையே அதை வறுத்துக்கலாம். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும், கடுகு நல்லா பொரிஞ்சு வெடித்து வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா சிம்லேயே வச்சுட்டு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, கடுகும் நல்லா வந்து வெடித்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் பார்த்துட்டிங்கன்னா நல்லெண்ணெய் 100 ml சேர்த்திக்கிறேன். நான் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் 100 ml சேர்த்திருக்கேன். நீங்கள் அப்போவே சாப்பிட்டு காலி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 80 ml சேர்த்திக்கோங்க. இன்னும் சூடானது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம துருவி ஊற வச்சுருந்த மாங்காயை சேர்த்திக்கலாம். இப்போ மாங்காய் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அது கூடயே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் பார்த்துட்டிங்கன்னா நான் சின்ன ஸ்பூனில் சேர்த்திருக்கிறதுனால 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ரெண்டுமே சேர்த்துனதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மாங்காய் நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும்போது மூடி போட்டு மூடி வைக்க வேண்டாம். மூடி போட்டு மூடி வைக்காமையே லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடி வைக்கும்போது தண்ணி ஸ்வெட் ஆகும், அதனால் தொக்கு வந்து கெட்டு போயிடும். ஸோ மூடி போட்டு மூடி வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கடுகு வெந்தயம், அந்த பொடியை சேர்த்திக்கலாம். கடுகு வெந்தய பொடி ரெண்டுமே சேர்த்துனதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம 1 கப் வெல்லம் வந்து சேர்த்திக்கலாம். இதில் நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி கூட சேர்த்திக்கலாம். எனக்கு பார்த்துட்டிங்கன்னா வெல்லம் தான் பிடிக்கும். ஸோ நான் வெல்லம் சேர்த்திக்கிறேன். இந்த வெல்லம் பார்த்துட்டிங்கன்னா க்ளீன் பண்ண வெல்லம் தான். ஸோ நான் அப்படியே சேர்த்திக்கிட்டேன். நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாகு காய்ச்சி கூட சேர்த்திக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்தி சூடு பண்ணி கொதிக்க விட்டு அதை வந்து வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாகை இது கூட நீங்கள் சேர்த்திக்கோங்க, டஸ்ட் இல்லாமல் இருக்கும். வெல்லம் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த தொக்கோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஊறுகாய் தொக்கு இது ரெண்டுமே ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஊறுகாய் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, தொக்கு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்திக்கோங்க. எண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்து செய்யும்போது ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். நீங்கள் பரிமாறும்போது ஸ்பூனில் வந்து தண்ணி இடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உப்பு மிளகாய்த்தூள் இது ரெண்டுமே கரெக்டாக சேர்த்திட்டிங்கன்னா ஊறுகாயாக இருந்தாலும் சரி தொக்காக இருந்தாலும் சரி ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும். உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்தும் போது கவனமாக இருக்கணும். அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா ஊறுகாய் இருந்தாலும் சரி தொக்காக இருந்தாலும் சரி வீணாக போயிடும். ஸோ கரெக்டான லெவலில் பார்த்து சேர்த்திக்கணும். ஸோ ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்திக்கோங்க. உப்பு மிளகாய்த்தூள் வந்து கரெக்டான லெவலில் சேர்த்திக்கோங்க. முக்கியமாக தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இதை செஞ்சிங்கனாவே ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மாங்காய் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாங்காய் தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சூடாக இருக்கும்போது மாற்றி வச்சிங்கன்னா தண்ணி ஸ்வெட்டாகும். ஸோ தொக்கு வந்து கெட்டு போயிடும். முழுமையாக ஆற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர் இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லை இந்த மாதிரி ஜாடியில் கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஜாடிலேயோ இல்லை கண்டெய்னர்லேயோ ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாங்காய் தொக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை வெரைட்டி ரைஸ், சாதம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த தொக்கை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் கெடாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இனி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.